தேர்தல் ஆணையமும் பாஜகவின் கிளை அலுவலகம் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, பாஜக எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்குவதிலே பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் ஆணையம் ஏகப்பட்ட தில்லாலங்கர் தில்லுமுள்ளு வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரனுக்கு கேட்காமல குக்கர் சின்னத்தை இதே பாஜக கூட்டணியில் இருக்கிறார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கொடுக்கறாங்க. கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு நடைபெணமா இருக்கக்கூடிய ஜி.கே. வாசனுடைய கட்சிக்கு பாத்தீங்கன்னா சைக்கிள் சின்னத்தை ஒதுக்குறாங்க. பிசிகா பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் 2 எம்பி தொகுதியில் பண்றாங்க. அது மட்டும் இல்ல கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லயும் கிட்டத்தட்ட அவங்களுடைய கால்குலேஷன் 20 தொகுதிகள் இருக்கும்போது ஏன் விசிகாவுக்கு பொது சின்னம் கொடுக்க மறுக்கிறாங்க? மனுஸ்மிருதியோட 8வது அத்தியாயத்தை புத்தகமா போட்டு எல்லா பெண்கள்ட்டையும் நேரடியா போயிட்டு வீதி வீதியா கொடுக்க ஆரம்பிச்சா திரும்பவும் விசிகா கட்சியினர் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே பாத்தீங்கன்னாக்கா இந்த சனாதன திருட்டு நாய்களால இதுக்கு பதில் சொல்ல முடியாம வாயை பொத்திக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் திருமாவின் குரலோ அண்ணன் திரு ரவிக்குமார் அவருடைய குரலோ நாடாளுமன்றத்தில் ஒலிக்க விடக்கூடாது அப்படின்றத ரொம்ப மும்முரமா முனைப்பா செயல்பட, அதாவது பாஜகவிற்காக எல்லா விதமான தகுதி திட்டங்களையும் இந்த தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது. மனோஜ்குமார் ஐபிஎஸ் என்ற ஒரு அதிகாரியை நியமித்திருக்காங்க. இந்த அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை நெருங்கிய நண்பர் அப்படின்ற தகவல் எல்லாம் வருது. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் முழுக்க முழுக்க பாஜகவிற்கு சாதகமாக இருக்கின்றதோ அப்படின்றத மக்கள், சாமானிய மக்களுக்கே அந்த சந்தேகம் எழும்ப ஆரம்பித்து இருக்கிறது. அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற? நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது, கேக்குறது, நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம் தோழர்களே. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று எப்பொழுது இந்திய ஒன்றியத்தை பிரதமர் நரேந்திர ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாரோ அப்ப இருந்தே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தன்னிச்சையான அமைப்புகளையும் தங்களுடைய ஆட்களை போட்டு அதனை காவிமயமாக்கி இருக்கிறார் அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இடி, சிபிஐ போன்ற பல அமைப்புகளையும் ஏன் நீதித்துறையிலே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா காவிமயமாக்கப்பட்டு இருக்கு அப்படின்ற நிலைமையில தான் வந்துட்டு இருக்க பல தீர்ப்புகளே கூட அந்த மாதிரிதான் இருக்கிற சூழல்ல தான் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதிகளே நீதித்துறையின் தற்போதைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமா இருக்குன்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு தீர்ப்புகள் வருவதை விட அரசியலுக்கு உட்பட்டு தீர்ப்புகள் வருகின்றன அப்படின்னு முன்னாள் நீதிபதிகளை வேதனை தெரிவிக்கிற அளவுக்கு நீதித்துறையின் செயல்பாடும் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச நீதிமன்றம் அவ்வப்போது ஜனநாயகத்தை காக்கின்ற விதத்துல நம்மளுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் மாதிரியான ஒரு சில நீதிபதிகள் நேர்மையா மக்களுக்கு நியாயமா வழங்கக்கூடிய தீர்ப்புகளால ஓரளவு ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் ஏகப்பட்ட துறைகளை அதாவது தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அனைத்து துறைகளையும் காவிமயமாக்கி அது முழுக்க முழுக்க தங்களுடைய அதிகார கட்டுப்பாட்டுக்குள்ள தங்களுடைய அதிகார மையங்களா வச்சிட்டு இருக்குது இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு. அப்படிதான் மெல்ல மெல்ல தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையமும் பாஜகவின் கிளை அலுவலகம் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்பி இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா 2 விஷயத்தை சொல்லலாம். முதல்ல பாத்தீங்கன்னாக்கா பாஜக எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்குவதிலே பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் ஆணையம் ஏகப்பட்ட தில்லாலங்கர் தில்லுமுள்ளு வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. பாஜகவிற்கு எதிராக எதிர்கட்சிகளுடைய குரலோ அவர்களுடைய வெற்றியோ சாத்தியப்படக்கூடாது. ஏன்னா தேசிய அளவுல பாத்தீங்கன்னாக்கா பாஜக கூட்டணி ஆட்டம் கண்டு போயிருக்கு அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பலவீனப்பட்டிருக்காங்க. பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் எல்லாம் அங்க கூட்டணி கட்சிகளே பாஜகவுக்கு ஏகப்பட்ட கெடுபடிகளை கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம வடகிழக்கு மாநிலங்கள்ல பாஜக போட்டியிடாம, குறிப்பா மணிப்பூர்ல போட்டியிடாத சூழல ஒரே ஒரு தொகுதியில மட்டும் பாஜக போட்டியிடதா ஒரு தகவல் வந்திருக்கு. நாகாலாந்துல போட்டி போல இதே நாகாலாந்து தான் கடந்த தேர்தலையும் 2014 தேர்தலையும் பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜீசஸ் பார்ட்டிலாம் இவங்க கதையை கட்டினாங்க. மிசோரம் மாநிலத்திலையும் இப்போ போட்டி இல்லை, அங்க இருக்க மாநில கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜகா வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எதிர்கட்சிகளின் கூட்டணியா இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில பார்த்தீங்கன்னா தொகுதி உடன்பாடுகள்ல அந்த கூட்டணி தலைவர்கள் மிகவும் ஒன்றிணைந்து செயல்படுறதுனால மக்கள்கிட்டையும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்குது. அதனால இவர்களுடைய வெற்றி, இந்திய கூட்டணியின் வெற்றி கிட்டத்தட்ட ஒரு 272
தொகுதிகளுக்கு வந்துட்டு உறுதியாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கல யதார்த்தமா இருக்குதுன்றத அரசியல் விமர்சகர்களே சொல்றாங்க. ஆனா பாஜகவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 210 தொகுதிகள் கூட கிடைக்காது அப்படின்றதுக்கான ஆதாரங்கள். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் மகாராஷ்டிராவில் வந்துட்டு சிவசேனா கட்சியை உடைச்சி ஏக்நாத்ன்ற ஒரு எட்டப்பனை வந்துட்டு உருவாக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த எட்டப்பனை காலி பண்றதுக்காக சிவசேனா கட்சியோட தலைவர் திரு உத்தவ் அவர்களுடைய உறவினரான திரு ராஜ் அவர்களை வந்துட்டு, அதாவது ராஜ் என்கிற ராஜ் தாக்கரே அவர்களை வந்துட்டு ஏக்நாத் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் சிவசேனா கட்சியில இந்த ராஜ் என்கிற ராஜ் தாக்கரேவும் இணைத்தொட்டு தமிழ்நாட்டில் ஓபிஎஸ்க்கு என்ன நிலைமை இருக்கோ அந்த நிலைமையை வந்து உருவாக்குறதுக்கான வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கலை யதார்த்தமா இருக்குது. இந்த மாதிரி வந்து அதனாலே வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி கூட்டணி தேசிய அளவில் யாருக்கும் இதாகல. ஒடிசாவிலையும் பாத்தீங்கன்னாக்கா பிஜு ஜனதா தளம் வந்துட்டு பிஜேபியோட கூட்டணி போற மாதிரி வந்துட்டு கடைசியில் தொகுதி உடன்படிக்கை இல்லாம அந்த கூட்டணி கை நழுவி போகுது. இந்த மாதிரி வந்து பாஜக கூட எந்த கட்சிகளும் கூட்டணி சேர்றதுக்கு விருப்பம் இல்லாம இருக்குது. சில விஷயங்களை வந்து சின்ன சின்ன கட்சிகள் தங்களுடைய கட்சியில் கரைத்து கொண்டு ஏமாற்று வேலை, தாங்கள் பலமிக்க கட்சி போல ஏமாற்று வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கலை யதார்த்தமா இருக்கும்போது இவர்களுக்கு தோல்வி பயம் வந்ததுனாலதான் எதிர்கட்சிகளின் கூட்டணியில இருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சிகளுக்கு, அதாவது தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெறாத கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்குவதில் ஏகப்பட்ட குளறுபடிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மதிமுக கட்சிக்கு வந்துட்டு பம்பரம் சின்னம் கேட்டு அவங்க வந்துட்டு நீதிமன்றம் வரைக்கும் தேர்தல் ஆணையத்திட்ட கேட்கறாங்க. தேர்தல் ஆணையம் மறுக்கவே அவங்க நீதிமன்றத்துக்கு செல்றாங்க. நீதிமன்றம் வந்துட்டு உரிய முடிவு எடுங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லுது மதிமுக வந்துட்டு ஒரு தொகுதியில தான் போட்டிடுறாங்க, குறைஞ்சது ஒரு 2 தொகுதியில் இருந்தாலும் பொது சின்னம் கேட்கறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது, இதுல வந்துட்டு எந்த ஒரு நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் கிடைக்க கூடாதுன்றதுல உறுதி. ஏன்னா மதிமுக அப்படின்னாலே வெளிப்படையா சொல்லலாம், பம்பரம் அப்படின்றது எல்லா மக்களுக்கும் வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா அண்ணன் வைகோ அவர்களுடைய நினைவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பம்பரம் சின்னமும் நினைவில் வந்துட்டு மக்களுக்கு இருக்கும். அந்த சின்னம் வந்துட்டு கடந்த காலங்களில் வந்துட்டு இல்லாமல் போனாலும் மதிமுக அப்படின்னா பம்பரம் அப்படின்றது வெளிப்படையாவே எல்லாத்துக்கும் தெரியுது. அரசியல் இருக்கவங்க எல்லாத்துக்குமே அந்த நினைவு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அண்ணன் வைகோ அவர்கள் அப்படின்னாலே பம்பரம் சின்னம் நினைவில் வரும் அப்படின்றதே இருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பம்பரம் சின்னத்தை முடக்கிட்டு இந்த காரணத்தை சொல்றாங்க. இப்போ வந்து விசிகாவுக்கு பானை சின்னத்தை ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ மதிமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன சொன்னாங்க, ஒரு தொகுதியில தான் போட்டி போறாங்க, 2 தொகுதியில போட்டி போட்டா கூட பொது சின்ன கேட்க நியாயம் இருக்கு சொன்னாங்க இல்லைங்களா. ஆனா விசிகா வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வந்துட்டு 2 எம்பி தொகுதியில் பண்றாங்க. அது மட்டும் இல்லை கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லயும் கிட்டத்தட்ட அவங்களுடைய கால்குலேஷன் பார்த்து 20 தொகுதிகள் இருக்கும்போது ஏன் விசிகாவுக்கு பொது சின்னம் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்றதுதான் தேர்தல் ஆணையத்தின் மேல மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு சித்தாந்த ரீதியா பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் 2 கட்சிகள் தான் வந்துட்டு பெரிய சவாலை வந்து இருக்கிறாங்க. ஒன்னு வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும் திமுக கட்சி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா விசிகா. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சனாதனத்தை தாக்குகின்ற மிகப்பெரிய ஆளுமையா இருக்கா. சனாதனத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை வந்துட்டு விவாதத்துக்கு உட்படுத்துற அவரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா மற்ற கட்சி தலைவர்களாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சமாவது இவர்கள் சனாதனத்தை குறித்து இது பண்ண பேச்சுக்களை எடுத்து ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொன்னாக்கா மற்ற கட்சி தலைவர்களாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தடுமாற வேண்டிய சூழல் இருக்கு பாஜக வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு. ஆனா அண்ணன் திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களுடைய பாலை எடுத்து அவர்களுடைய கோட்டிலே போடக்கூடிய அளவுக்கு நுட்பமான வேலை செய்வாரு. அதுல குறிப்பா வந்து மனுஸ்மிருதி சர்ச்சை கிளம்பிய போது அண்ணன் திருமாவளவன் வந்து இந்து பெண்களை வந்துட்டு அவதூறா பேசிட்டாரு, இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள்லாம் வந்து கம்பு சுத்தின காலத்துல வந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா 2019 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்ப கூட அண்ணன் திருமா வந்து சொன்னாரு, நான் நிற்பதால் திமுக கூட்டணிக்கு வாக்கு வங்கி சதவீதம் குறையும் அப்படின்னு இருந்தாக்கா நான் தேர்தலை வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு கூட அவர் வெளிப்படையா சொல்லியிருந்தார். ஆனாலும் திமுக தலைவர் இன்றைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்றே தெளிவா சொல்லிட்டாரு, திருமா அவர்கள் வந்துட்டு கூட்டணி இருக்க அவர் தேர்தலை போட்டி போடுவான்னு சொல்லி திருமானனை போட்டி போட வைத்து இது பண்ணாங்க. அந்த சமயத்தில் திருமானன் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. அதாவது மனுஸ்மிருதியில பெண்களை இழிவுபடுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொன்ன உடனே இந்த சங்கிகளை என்ன பண்ணாங்கனாக்கா திருமானன் தான் பெண்களை இழிவுபடுத்தினான்னு சொல்லிட்டு
ரொம்ப கட்டுக்கதைகளை வந்துட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க. அதாவது கருப்பர் கூட்டம் சர்ச்சை மாதிரி இதையும் கிளப்பலான்னு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனா திருமாவளவன் என்ன பண்ணிட்டாருனாக்கா, மனுஸ்மிருதியோட 8வது அத்தியாயத்தை புத்தகமா போட்டு எல்லா பெண்கள்ட்டையும் நேரடியா போயிட்டு வீதி வீதியா கொடுக்க ஆரம்பிச்சா. திருமாவும் விசிக கட்சியினர் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே பாத்தீங்கன்னாக்கா, இந்த சனாதன திருட்டு நாய்களால இதுக்கு பதில் சொல்ல முடியாம வாயை பொத்திக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த சனாதன எதிர்ப்புல வந்துட்டு திமுகவும் விசிக கட்சி இரட்டை குழல் துப்பாக்கியா செயல்படுறதுனால ஏதாவது ஒன்ன வந்துட்டு அடைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா விசிகாவினர் கேட்ட பானை சின்னத்தை வந்துட்டு கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணையம் வந்துட்டு மறுக்கிறாங்க. ஏற்கனவே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிஏஏ போராட்டம் ஆகட்டும், ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு பிரச்சனை ஆகட்டும், சிறுபான்மை சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட கல்வி உதவித்தொகை விஷயத்துல பாஜக அரசு செய்த வஞ்சகத்தன்மை ஆகட்டும், இது எல்லாத்திலுமே எல்லா மக்களுக்குமான குரலாக அங்க ஒட்டுமொத்தமா நாடாளுமன்றத்தை வந்து எதிரொலிச்சாரு. அதை வந்து தாங்கிக்க முடியல இவங்களால. திரும்பவும் அண்ணன் திருமாவின் குரலோ அண்ணன் திரு ரவிக்குமார் அவருடைய குரலோ நாடாளுமன்றத்தில் ஒலிக்க விடக்கூடாது அப்படின்றத ரொம்ப மும்முரமா முனைப்பா வந்து செயல்படும். ஏன்னா இன்னைக்கு வந்து விசிக கட்சின்னு சொன்னாலே பானை சின்னம் அப்படின்றது எல்லாத்துக்குமே வெளியே எப்படி மதிமுகவுக்கு பம்பரம் சின்னமோ அதே போல விசிகாவுக்கு வந்து பானை சின்னம் அப்படின்றது அங்க இருக்க தொண்டர்களாலே எளிமையா இதாயிடுச்சு. ஏன்னா இந்த பானை சின்னம்ன்றது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சாமானிய மக்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு நெருக்கமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு விசிகாவுக்கு திரும்பவும் இந்த பானை சின்னத்தை கொடுத்தால் இவருடைய வெற்றி சாத்தியமாயிடும், எளிதில் ஜெயிச்சிடுவார் அப்படின்ற ஒரே காரணத்தை. அதில் குறிப்பா கடந்த தேர்தலே வந்துட்டு அண்ணன் திருமாவர்களுடைய வெற்றிக்கு வந்து ஏகப்பட்ட சிக்கல்களை வந்துட்டு பாஜக வந்து வாக்கு எண்ணிக்கையின் போது செய்து காட்டினாங்க. அதையெல்லாம் மீறி அண்ணன் திருமாவர்கள் வந்துட்டு வெற்றி வகை சூடி நாடாளுமன்றத்தில் அவர் குரல் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக பாசிசத்துக்கு எதிராக ஆழமாக அழுத்தமாக எதிரொலித்தது. மீண்டும் அப்படி அந்த குரல் ஒலிக்க கூடாது அப்படின்றதுக்கான ஒரு சதி திட்டத்தை பாஜகவிட சேர்ந்து தேர்தல் ஆணையம் செய்துவிட்டது. அதான் பாஜகவிற்காக எல்லா விதமான தகுடு திட்டங்களையும் இந்த தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வெளிப்படையா தெரியுது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா விசிகாவுக்கோ பானை சின்னம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க, மதிமுக பம்பளம் சின்னம் கொடுக்க முடியும்ன்றாங்க. நாம் தமிழர் கட்சி கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த விவசாய சின்னத்துக்காக உரிய காலத்துக்கு முன்னாடியே அப்பீல் பண்ணி அதுக்கான விண்ணப்பம் செய்து முறையா தேர்தல் ஆணையத்தை அணுகாத ஒரே காரணத்துக்காக தான் அந்த கட்சியோட சின்னம் பறிக்கப்பட்டு இப்போ வந்துட்டு வேறொரு சின்னம் வந்துட்டு அந்த கட்சிக்கு ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா விசிகாவுக்கு பானை சின்னம் வேணும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்துட்டு தேர்தல் ஆணையத்தை அணுகி விண்ணப்பத்தை முறையாக கொடுத்து விண்ணப்பம் செய்திருக்கிறார். அப்படி இருக்கும் போதும் இந்த விஷயம் வந்து பண்றாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக கூட்டணியில இருக்க எந்த ஒரு சின்ன அதாவது வந்துட்டு அண்ணன் திருமாவுடைய விசிக கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 எம்எல்ஏக்கள் வந்துட்டு சட்டசபையில இருக்கிறாங்க. சிட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பானை சின்னத்துல அண்ணன் திருமா அவர்கள் வந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல அவருக்கு பானை சின்னம் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற இந்த சங்கி பயல்களுக்கு ஏவல் வேலை பார்க்கின்றதுன்ற நிலைமையில இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் டிடிவி தினகரனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு குக்கர் சின்னத்தை தானா போய் கொடுக்குறாங்க. இதே டிடிவி தினகரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல ரெட்டலை சின்னத்துக்கு வந்துட்டு லஞ்சம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்தது இல்லைங்களா? அந்த டிடிவி தினகரனுக்கு கேட்காமல குக்கர் சின்னத்தை இதே பாஜக கூட்டணியில இருக்கிறார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கொடுக்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தை வந்து கேட்டபடியே கொடுத்துட்டாங்க. ஜி.கே. வாசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன ஓட்டு வங்கி கூட இருக்குன்னு கூட தெரியாது. அந்த கட்சி வந்துட்டு எப்படி செயல்படுதுன்றது செயல்படாதா என்ற நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு நடைபெணமா இருக்கக்கூடிய ஜி.கே. வாசனுடைய கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் சின்னத்தை வந்துட்டு ஒதுக்குறாங்க. எல்லாமே முன்கூட்டியே ஒதுக்குறாங்க. தேர்தல் நாள் வந்துட்டு ஏப்ரல் 19 தேர்தல். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா 17ஆம் தேதியே பிரச்சாரம் எல்லாம் வந்துட்டு முடிஞ்சு போயிடும். அப்படி இருக்க சூழல்ல இன்னைக்கு வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவுக்கும் விசிகாவுக்கும் சின்னத்தை ஒதுக்காம ஒரு ஓர வஞ்சனை தகுதித்த வேலையை பாஜகவிற்காக தேர்தல் ஆணையம் செய்கிறது அப்படின்றது ரொம்ப கேவலமா இருக்கு. குறிப்பிட்ட இந்த காலத்துக்குள்ள அந்த சின்னங்களை எப்படி கொண்டு போய்
அவர்கள் வந்து மக்களை ஏற்கனவே பானை சின்னத்தை வந்து கொண்டு போய் ரொம்ப நுட்பமா விசிகாவினர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வேகமா வெளிப்படையா ரொம்ப அதிவேகம் காட்டி ஜெட் வேகத்துல வந்துட்டு அந்த சின்னத்தை வந்து கொண்டு போனாங்க. எப்படி போனாலும் இவர்கள் வந்துட்டு விசிகாவினர் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனா ஏன் இந்த ஓர வஞ்சனை தேர்தல் ஆணையம் செய்கிறது அப்படின்னு நம்மளுடைய கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்ல, தேர்தல் ஆணையத்து மேல ஏன் இப்படி ஒரு சந்தேகம் எழும்புது அப்படின்னு சொன்னாக்க இன்னொரு விஷயம் வந்துட்டு கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை மையமா வச்சு ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் தேர்தல் ஆணையத்தின் மீது எழும்புகிறது. பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகின்ற கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில தேர்தல் பார்வையாளராக தேர்தல் ஆணையம் யாரை நியமித்திருக்கிறாங்க, மனோஜ்குமார் IPS என்ற ஒரு அதிகாரியை வந்து நியமித்திருக்காங்க. இந்த அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை நெருங்கிய நண்பர் அப்படின்ற தகவல் எல்லாம் வருது. அதான் வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி வந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் ஆணையம் தன்னுடைய செயல்பாடுகளில் எந்தவித சந்தேகம் எழும்பாத அளவுக்கு செயல்பாடுகள் வந்து செய்யணும். ஆனால் வந்துட்டு இப்பவே தெரியுது தேர்தல் ஆணையம் ஏகப்பட்ட தகுதி சின்னங்கள் ஒதுக்கீட்டில் வந்துட்டு தேர்தல் பார்வையை நியமிக்கிற வரைக்கும் எல்லாத்துலேயுமே பாஜகவிற்கு சாதகமான ஆட்களையோ இல்லை பாஜகவிற்கு நெருக்கமான நபர்களையோ நியமித்திருக்கிறது என்பது மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது. தேர்தல் ஆணையம் சரியாக நேர்மையாக அதன் முடிவுகளை வெளியிடுமா? ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஏப்ரல் 19ஆம் தேதி தான் தேர்தல் வந்துட்டு நடக்குது. ஆனா ஜூன் மாசம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது இவ்வளவு கால இடைவெளிகள் இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மிகவும் கடந்த காலங்களை விட இப்பொழுது மிகவும் சந்தேகத்திற்குரியதாக இருக்கின்ற சூழல்ல தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் சரி செய்து கொள்ளுமா அல்லது தேர்தல் ஆணையத்தை உச்ச நீதிமன்றம் தான் தட்டி கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை வந்துட்டு உருவாகி இருக்குது. எது எப்படினாலும் சரி இந்த தேர்தல் உச்ச நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் நடப்பது நன்மை கொடுக்கும் மக்களுக்கு அப்படின்றத சொல்ல முடியும். ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் முழுக்க முழுக்க பாஜகவிற்கு சாதகமாக இருக்கின்றதோ அப்படின்றத மக்கள் சாமானிய மக்களுக்கே அந்த சந்தேகம் எழும்ப ஆரம்பித்து இருக்கிறது. இந்த நிலையில் இந்த தேர்தலை வந்துட்டு நேர்மையா நடத்துவார்களா அப்படின்றத மிகப்பெரிய கேள்விக்குறி. இதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு சரியான வழிகாட்டுதலை உச்சநீதிமன்றம் கொடுத்து தேர்தல் நியாயமாக மக்களுக்கு முறைப்படி நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் உச்ச நீதிமன்றமா தானாக முன்வந்து தலையிட்டு இந்த விஷயத்தை எல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம் தோழர்களே. தான் சாதி கொழுப்ப புடிச்சு தொங்கிட்டு இல்லாம, பூணூலை புடிச்சு தொங்கிட்டு இருக்காம, சாதி வெறியை புடிச்சு தொங்கிட்டு இருக்காம, பொதுமக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள். என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க, சாதியை மறுப்பாங்க, கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க, நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம். நீ பாப்பான் வராத, நீ இப்படி பேசிட்ட இங்க வராத, இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க.